இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பேராபத்து. மாகாண சபை தேர்தல் நடந்தால் என்பிபி அரசு தோல்வியடையும். சஜித் அணி ஆரூடம். கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள். பழி வாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம், அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர். குறைந்த விலையில் இனிய அரிசி, அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் தப்பியோடவில்லை, சபா குகதாஸ் தெரிவிப்பு. கருணாவுக்கு மிக நெருக்கமானவர் அதிரடி கைது. செம்மணியில் ஜேசிபியால் கொத்து கொத்தாக அள்ளப்பட்ட எலும்புக்கூடுகள். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் விசாரணை கோப்புகள் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் பல போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருந்த முறைப்பாடுகளை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு, நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல முக்கிய பிரிவுகளில் மூடப்பட்ட கோப்புகளை மீண்டும் திறக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. ஆலோசனை தேவைப்படும் விடயங்கள் மற்றும் கைதுகள் குறித்து சட்டம் அதிபரிடம் விசாரித்து ஆலோசனை பெறப்பட உள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆராயுமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை செம்மணியில் 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அந்த இடத்திலும் சான்றும் பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டால் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தோல்வியடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. ஏனைய எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கியும் அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. அடுத்த மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தேர்தலை அரசு நடாத்துமா என தெரியவில்லை. அவ்வாறு நடாத்தப்பட்டால் அனைத்து மாகாண சபைகளையும் எதிரணிகளே கைப்பற்றும். அதேவேளை இந்த அரசு 5 வருடங்கள் பயணிக்க வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மக்கள் ஆணைக்கு முரணாக அரசு செயற்பட்டால் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசின் ஆயுள் காலத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணாவின் அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அணியொன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனம் தனது முகப்புத்தகத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனிகாடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு, இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமலாக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள இலங்கை சுதந்திர கட்சி தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடாத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என்றும் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த இந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிக அளவில் குறைக்கப்படும் என்று அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி ஒரு கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து கீரி சம்பா அரிசியை ஒத்த GR ரக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் சிறுபோக அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி ஒரு கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால் தான் இலங்கை மீது போர் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக சாடியிருந்தார். இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் இறுதிப் போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவை முயற்சித்தனர். தலைமைச் செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே 2ஆம் திகதியிலிருந்து நந்திக்கடல் பகுதியின் ஊடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை வெளிக்கொண்டு செல்ல ப்ளூ ஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன. வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது. அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன. இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார். இளைய மகனை பாலச்சந்திரன் மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார். குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்த இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீர தலைவன். போர்க்குற்றமல்ல, இனப்படுகொலைதான் இறுதிப் போரில் நடந்தது. அதனை மறைக்க மடைமாற்று வேலையை மேற்கொள்கின்றார் சரத் வீரசேகர என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் ஏலக்காயை கொண்டுவர முற்பட்ட 4 இலங்கையர்கள் அதிரடியாக கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து 1,50,00,000 பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் கொழும்பு மற்றும் ஹட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதன்போது அவர்களின் பயணப்பைகளில் இருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்த 378 மதுபான போத்தல்களும் மற்றும் 132 கிலோகிராம் ஏலக்காயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட குறித்த மதுபான போத்தல்களின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.